ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கன்சல்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஃபார் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தென் உங்களுடைய நீடாக ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, முக்கியமாக உங்களுடைய கீவேர்ட்ஸ் பொறுத்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். சரிங்களா? சரி, நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ராஜ்குமார் எஸ்ஏ சர்வீஸ். தென் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிடும். என்ன நீடுக்காக கேட்குறீங்க? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கேட்குறீங்க அப்படின்னா அது ஆட்சன்ஸ் அப்ரூவல் அட்டாச் பண்ணியிருப்பேன். அதுவே அஃபிலியேட் காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முதல் நீங்கள் எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு உள்ள வந்து அதுவுமே என்ன டீட்டெயிலாக இருந்தது அதுவுமே அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆக்சுவலி இப்போது டாப் 10க்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக ரேங்கிங்காக டார்கெட் பண்ணி வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூர் வேர்ட் அட்ரஸ் வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். எனக்கு ரேங்கிங் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ப்ரோ. லாங் டைமில் வந்து நான் சக்ஸஸ் ஆனால் போதும், என்னோட வெப்சைட் மேலே வந்தால் போதும் அப்படின்னா உங்களுக்கு கிரே அண்ட் எல்லோ டாட் எஸ்ஏ வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். இல்லை ப்ரோ, எனக்கு ஆன் த வே எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து என்னோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகணும் கூகுள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாக் அட் எஸ்ஏவே வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி நான் எஸ்ஏவில் சம் டைப்ஸ் வந்து சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ் வந்து பேக் ஹேண்டில் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபைனலாக சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு எஸ்இஓன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு பிகினர் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா 100% உங்களுக்கு பியூர் வைடட் எஸ்இஓ தான் நான் ஃபாலோ பண்ணி கொடுப்பேன். இது மூலிமா உங்களால், அதாவது உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மூலிமா 100% கூகுளில் ரேங்க் ஆகும். ஓகேங்களா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் லேட்டாக ஆனாலும் கண்டிப்பாக ரேங்க் ஆகும். சரிங்களா? அதே போல் கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் உங்கள் வெப்சைட் கூகுள் வந்து பெனால்ட்டி விழுதோ அல்லது ரேங்கிங்கோடைய பொசிஷன் வந்து இறங்குதோ, அதுபோல் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா பியூர் வைடட் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் என்னன்னா டார்கெட் கீவேர்டு ரொம்பவே லிமிட்டட் இடத்துல மட்டும் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ப்ரோ இப்போ ஆர்டிகல்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆர்டிகல்ஸ் மினிமம் ஆர்டர் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்க, 20 ஆர்டிக்கல் வாங்க, 30 ஆர்டிக்கல் வாங்க அப்படிலாம் எங்கேயுமே சொல்ல விரும்பல. சரியா? உனக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் என்கிட்ட வந்து வாங்கிப்பார். உனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுத்தா மட்டும் அகைன் வந்து நீ ஆர்டர் கூட இல்லை கொடுக்கவே கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இதான் என்னோடய சஜஷன் ஃபார் ஆர்டிகல் 200. நீங்கள் சாம்பிளுக்கு தேவை அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் மட்டும் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் வேணால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது வந்து ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காரு. ஓகேங்களா? அவர் ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ணணுன்றதுக்காக உள்ளே வந்தாரோ அல்லது வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்காக ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு வெப்சைட் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய நீடு பொறுத்து அவங்களுடைய வெப்சைட் ஏதோ ஒரு ரீசனுக்காக வெப்சைட் வந்து பில்டு பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணால் அதுக்கு மானிட்டேஷன் ஒன்று தேவைப்படுது. அதுக்காக கனெக்டிவிட்டி சர்வீஸ்க்காக நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? தென் எந்த கேட்டகரியில் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் எப்படி வந்தாலும் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படின்னும் போது சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? சரி, இப்போ வந்து பாருங்கள், கூகுளில் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு 2 விஷயம். ஓகேங்களா? மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன தான் ஆர்டிகல்ஸ் பார்த்து ரைட் பண்ணாலுமே கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்ட், கரெக்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரேங்கிங்கிறது ஒன்று ஆகாது நண்பா. சரிங்களா? ஸோ இந்த கவலாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிற டாக்குமெண்ட்டில் ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பக்கவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபோக்கஸ் கீவேர்டு, அதாவது ஃபோக்கஸ் கீவேர்ட்னா இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸில் கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். சரிங்களா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆக்சுவலி வேர்ட்பிரஸில் தாங்க 95% மேலே ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எஸ்இஓ, ரேங்க் மெத்தட், ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இது போல் எஸ்இஓக்குன்னு சம் பிளகின் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த பிளகினுக்கு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குலாம் தகுந்த போல் 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது H1 பொறுத்தவரைக்கும் டைட்டில். ஓகேங்களா? ஸோ டைட்டில் என்னன்றதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். இன்க்ளூடு பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு பேராகிராஃபும் மோர் தென் 150 to 200 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, ரீடபிலிட்டி வந்து 100% பக்கவாக இருக்கணும் நம்ம எஸ்இஓ பிளகினுக்கு தகுந்த போல. ஏன்னா பிளாகர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் வந்து அதாவது எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிளாகர் பொறுத்தவரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நம்ம போயிடுவோம். பட் வேர்ட்பிரஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம எஸ்இஓன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்குலாம் வந்து ரீடபிலிட்டின்றது பக்கவாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து பக்கவாக வந்து ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம், சப்டைட்டில் வந்து நம்பர் ஆஃப் பேன்ஸ் அண்ட் இன்க்ளூட் புல்லட் பேன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது H1, H2, H3 அண்ட் H4 வரைக்குமே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். தென் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக புல்லட் பாயிண்ட்ஸில் எந்தெந்த இடத்த வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அது எல்லாமே நம்ம போல்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போல தான் நண்பா ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்குமே. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணலாம். எடுத்தவங்க நம்ம வந்து சொல்லிவிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துமா ஒரு ஆர்டர்ஸ் முடிச்சோமான்னு சொல்லி கொடுத்துட மாட்டேன்.
ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷம் இல்லை 10 வருஷம்லாம் நம்ம கன் மாதிரி இருக்கணும். அவ்வளோ டேட்டா வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ காம்படிட்டர் வெப்சைட்டில் கூட இவ்வளோ டேட்டா இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ வேர்ட்ஸும் நம்ம உள்ளே வந்து கவர் அப் பண்ணுறோம். ஒரு ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு மோர் தென் 3 to 5 ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் 100% ஜென்யூனாக ஒரு ஆர்டிகல்ஸ் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டிகல் தான் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா நான் மினிமம் கேரண்டி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ இந்த ஆர்டிக்கலில் பர்டிகுலர் எந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5135 வேர்ட்ஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ரோ நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் 5000 வேர்ட்ஸில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு வந்து வெறும் 1800 வேர்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து யாரும் கேட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய கீவேர்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு கூகுளில் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ டேட்டா இருந்தால் போதுமோ அதுக்கான டேட்டா, அதாவது அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து ரைட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பொறுத்து உள்ளே இருக்கக்கூடிய டேட்டா வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ வேர்ட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் கூகுளில் ரேங்க் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ நான் வந்து இவங்க இப்போ ஆட்சன்ஸ் அப்போலுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருப்பாங்க. அவங்க அதிகமான ஆட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸ் வந்து அதிகமாக தேவை. கான்செப்ட் புரியுது நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ அதெல்லாம் பொறுத்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? நான் என்ன மினிமம் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இது போல தான் இருக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து இன்னொரு ஆர்டிகல்ஸ் கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காச்சும் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா யோசிக்காமல் கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சர்வீஸ் தேவை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கலையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் அதே தான். ஏன்னா ஒவ்வொரு டாக்குமெண்ட்லையும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3741 வேர்ட்ஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் பொறுத்து வேர்ட்ஸ் அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? சரி ப்ரோ, இப்போ ஆர்டிகல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டிங்க, எப்படி இருக்குது என்னன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. எங்களுக்கு எப்படி டெலிவரி கொடுப்பீங்க அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்ததுக்கான ரிப்போர்ட்டு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இலைய இருக்குன்னு நினைக்கிறேன். 5 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கோம். தென் ஆல்மோஸ்ட் வந்து 4 days ஆகிடுச்சு. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வந்து ராஜ்குமார் எஸ்யூஎஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ மெயில் வந்து என்னை பற்றியான சர்வீஸ் அண்டு நான் எப்படிலாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். தென் இதிலேயே வந்து மெயிலே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டனாக நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா நான் எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்றது நான் மெயிலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1500 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் ஃபார் ஆர்டிகளுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பக்கவாக பண்ணி கொடுத்துட்றோம். பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% ஒரிஜினல் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா அடுத்தவங்க வெப்சைட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுக்குறது அந்த பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங். ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 60%. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே என்னால் முடியாது நண்பா, யாராவது வந்து 100% என்னால் ரீடபிலிட்டி கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. என்னால் 60% தான் ரேட்டபிலிட்டின்றது கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் நம்மளுக்கு தான் வரும். இதில் எந்த மாற்றம் இல்லை. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நம்மகிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றதுமே உங்களுக்கு நான் வந்து இங்கே பெண்டிங் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரொஃபஷனல் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுலேருந்து டிசைன் பண்ணுறது வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஊக்கமர்ஸ் அண்ட் ஐசிபிசி ஆர்டிகல் அஃபிலியேட் தென் அதாவது எப்படி சொல்கிறது ஆட்சன்ஸ் அப்ரூவல், ஐடிஎக்ஸ் அப்ரூவல், பிஸ்னஸ் வெப்சைட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது லிங்க் பில்டிங், அதாவது ஆக்சுவலி இதை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்க்ளூட் பிளாகர் முதல் கொண்டு ஓகேங்களா ஆல்ரவுண்டாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எதனா ஒரே சர்வீஸ் மட்டும் நம்ம எடுத்து பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எது பண்ணாலும் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுப்போம். சரிங்களா? தென் சரி, இப்போ நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறது மூலமா பெனிஃபிட்ஸ்னு ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்ப்பீங்களா? ஏன்னா நீங்கள் வந்து சும்மா வந்து காசு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எடுத்து கொடுத்துட மாட்டீங்க. பட் நீங்கள் கொடுக்குறதும் தாண்டி நான் என்ன எக்ஸ்ட்ராலாம் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் அதுவுமே யோசிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நீங்கள் யாராச்சும் வந்து 10+ ஆர்டிகல்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை லைஃப் லாங் நம்ம அது எல்லாமே நீங்கள் வந்து இயர் ஆன் இயர் வந்து கீக்கு வந்து ரினியூல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாமளே வந்து ரினியூல் பண்ணிவிடுவோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 30 ஆர்டிகல்ஸ் யாராச்சும் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். முடியும்னா 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ பேக்லிங் சர்வீஸ் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி அவ்வளோ வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். தென் இதை தாண்டி மெகா ஆஃபர்லேயே வந்து நியூ ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து 5000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி பார்த்தாலுமே ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் இது போல் நம்ம ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரி ப்ரோ, ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தீம்ஸோட காசு எவ்வளோ ப்ரோன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்
இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்தியன் கரன்சிக்கு 21,000 வந்துடும் நண்பா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். 4,500 5,000 வரைக்கும் வந்துடும் சிங்கிள் வெப்சைட்டுக்கு. அதுவும் இயர் ஆனால் நீங்கள் அந்த பர்டிகுலர் கீ வந்து ரினியூவல் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னால் வந்து இந்த கீயில் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்து சிங்கிள் கீ வந்து கிட்டத்தட்ட 500 வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் என்னுடைய மல்டிபிள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து எவ்ரி மந்த் நான் வெப்சைட் பில்டு பண்ணுறதுக்கு இது போல் ஃப்ரீயாக கொடுத்தோன்னு சொல்லிட்டு பல பேருக்கு நான் வந்து கீ கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் தவிர சும்மா நான் வந்து பேருக்கு வந்து கொடுக்க கிடையாது. என்னோடய வெப்சைட் எல்லாம் இது வரைக்கும் நான் எவ்வளோ வெப்சைட் ரன் பண்ணாலுமே அது எல்லா வெப்சைட்டுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் தான் யூஸ் பண்ணணும் தவிர ஃப்ரீன்றதை நான் எதுவுமே யூஸ் பண்ணாதே கிடையாது இது வரைக்கும். சரிங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இது போல் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவோம். மெயிலில் தேவைப்பட்ட ஜிப்பேலாவும் போட்டு விடுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட கன்னட ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, பேக்லிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே வெப்சைட்டுக்கு வந்து ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம சேனல் வந்து வீடியோஸ் இருக்கும், டைம் செக் பண்ணி பாருங்கள் நண்பா. தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் எடுக்கலாமா வேண்டாமான்றது நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா தயவு செஞ்சு யாரும் ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ப்ரோ என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் நீட் இதுதான், இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொல்லிட்டு. சரிங்களா? அதே போல் நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சேனலில் மானிட்டேஷன் பிரச்சனை இருக்குது, அதே போல் ஏன்னா எரர்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோர் தென் சர்வீஸ் பேஸ் பண்ணி ஆக்சுவலாக வீடியோவிலே நிறைய சொல்ல முடியாது. ஒரு சிலது வந்து பாலிசி சொல்யூஷன் வந்துடும், புரிஞ்சுக்குங்க. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.